இன்னைக்கு எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாள்வளா? அப்படி கேள்வி. அக்கா நான் பேசுறது நீலாம்பூர் பொம்பளையில் இல்லை, நம்பியூர் குப்பிவாளத்து பொம்பளையில் தான் பேசுறேன். ஏன் நான் ஊடு போய் சேரணும். நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? அம்பு கம்புக்கு வார்க்கடத்துல தான் வந்தா கம்புக்கு நான் ஏற்றி கடையோட போயிருவாங்களா? அந்த துன்பத்துக்கு நான் வரல. நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு எது அழகு தெரியுமா? எது அழகு? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. இன்னைக்கு ஏதாவது தேய்க்குதா? அல்ல பேரன் லெவலி, பேத்து லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு ஹமாமு சிந்தாளு லைபாய் லிரில் லோ 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 லோ. கொப்பம் கடை வச்சுக்கிறோன்னு சோப்பாங்கிறக்கு கொண்டு போய் 35 ரூபாய்க்கு கொடுத்தாத்தான் மூஞ்சிக்கு சோப்பு போட முடியும். அப்படி சொல்லி என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்றதுன்னா நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தம். மாட்டுச்சாணியை முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? எங்க கொரோனா காலத்துல எதை போட்டு ஊடு வலிச்சோம்? சாணியை போட்டு. ஏன் மூடு வலிச்ச கொரோனா காலத்துல? கிருமி வரக்கூடாதுன்னு சாணி போட்டோம். ஏன்னா மாட்டு சாணிங்கிறது கிருமி நாசினி. 33 கோடி தேவர்களும் அதில் இருக்கிறதா வரலாறு சொல்லுது. அப்ப அந்த முகத்துல இந்த கொரோனா கிருமி வரப்படாதாலும் அதை போட்டோம். இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறக்கு அந்த கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. என் மருமே நான் போயிட்டே போங்க. அது சரி. நடுவர் அவர்களே, பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது மாமா, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. உங்களுக்கு இதே டவுனு, எனக்கு பக்கத்து டவுனு நம்ம நம்பியூர். அங்க எவ்வளவு ஒருத்தி பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிறாங்க. செவ்வியறையா அறியணுங்கிற இவ்வளவு பாட்டுக்கு ஊர் பூரா பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிற பொண்டாட்டி பூரா உயர் எடுக்கிறாளுவா. எது என்னமோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பட்டர் பேசியல்னா நான் பால் கறக்கிறது எனக்குன்னு தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில அப்பி செத்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவு செலவு தெரியுமா? 4500 ரூபாய் செலவு. 4500? எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதுங்க. அவனாஸ் சந்தையில் 4500 ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். வருஷம் 2 குட்டி போடுமில்ல? ஆமா, நீ சொன்னாங்க தான். நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கிடாயாட எப்படிங்க குட்டி போடு? என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடு. அது பொட்டையாடா இருக்கு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? வீட்டுல கிடாயாடு இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுக்குது? 2 குட்டி போட்டு. நாளை காத்தால் நேரா போய் அவன் சட்டை கட்டி பிடிக்கும். அட நெட்டக்காலம் மானகட்டவனே, உன்று வீட்டுல கெடா இல்ல, இவனும் கெடா இல்ல, உன்று வீட்டுல கெடா இல்ல, ஆனா என் ரூட்டு கெடா சேர்ந்து உன் ரூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்கு மறுவாதியா 2 குட்டியில் 1 குட்டி குடுன்னு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன்? அவன் சண்டைக்கு வருவான். இடத்துக்கு சண்டைக்கு வருது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு. ஏன் சிரிக்கிறாங்க? நீலாம்பூர் மக்கள் எல்லாம் அறிவாளிக்கு, அதனாலதான் சிரிக்கிறாங்க. பசுமாடு வச்சிருக்காயா, கண்ணுக்குட்டியில பங்கு கேட்டாலும் கேப்பான்னு சண்டைக்கு வருவாங்க. கண்ணுக்குட்டியோ? நடுவர் அவர்களே, 4500 ரூபாய் செலவு பண்ணி மேக்கப் போட்டுட்டு இன்னொரு புருஷனா கட்ட போறேன். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. கம்முன்னு வீட்டுல இல்லைன்னு சொல்லி போட்டு நான் பால் கொண்டு போயிட்டுங்க. நான் போட்டு வாரக்குள்ள இந்த மூதேவி ஊட்ட பூட்டிட்டு ஆட்டை விட்டுட்டு பையனை மேய்க்க சொல்லி போட்டு இவ போயிட்ட பியூட்டி பார்லருக்கு. பையன் எல்லாரும் பேசிக்கிற படிக்கிறவங்க எனக்கு எங்கடா கொம்மண்ணு அம்மா பியூட்டி பார்லருக்கு போயிட்டானே, இவ்வளவு போவாடான்னு சொன்னோம்ல. அப்ப நீ பாசமுள்ள பொம்பளை, பண்புள்ள பொம்பளை, அறிவுள்ள பொம்பளை, கட்டின புருஷன் பேச மதிச்சியா? போயிட்டான். அங்க போய் பாக்குற 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா குந்தாணி கணக்கா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாங்க. இதுல எவன் எம்போண்டாட்டின்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு கிளப்ப வேண்டிய எனக்கு ஆசைதான். நாம அடையாளம் தெரியாது. அடுத்த பொண்டாட்டி போய் பிடிச்சி கையிழுத்தா 4 பேர் என்னம்பாங்க, இந்த பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டா மஞ்சுனாதே அப்படிங்கிற அவ பேர் வராதா நடுவர்? நான் இருக்க வரைக்கும் அப்படி ஒரு அவ சொல்லு உனக்கு வராது. நடுவர் அவர்களே, சரின்ட்டு அந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. அதுக்கு முன்னால போய் அம்மனியே அவளை ஊட்டுச்சாவி கொடுங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா. இங்கதான் அனுமாருக்கு வேண்ட கப் சாத்துற மாதிரி சாச்சி வச்சிருக்குது. எவ்வளோ இருப்பா வாய? கண்ணில் வேற 2 வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ஓரமா போன் பேசிட்டு இருந்தாலும் அவகிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பாத்தியானே. அவ கேட்டா 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க, எவன் பொண்டாட்டினா அது தெரியாதானே? உங்ககிட்ட வந்து தெரிஞ்சா நானே பார்த்துருக்கமான்னு. நானே உனக்கு கண்ணாலும் எத்தனை வருஷம் ஆச்சுனா? அம்மனி 15 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னு. இந்த 5 வருஷமும் பொண்டாட்டி உங்ககிட்ட தானே உழைக்கிறா. உனக்கு அவளை அடையாள சிக்கலிங்கிறேன். இவன் மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோம்ங்களாக்கா, அந்த நாய் ஒண்ணு வளர்த்து மோசுன்னு, அந்த பொம்மேரி நாய், அது என்ன வந்துச்சு, கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போச்சு.
என்னை பெத்த தாய்மார்கள் எங்கள் அக்கா தங்கச்சி நீலாம்பூரில் இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கேட்குறேன். பாலாடை பார்த்தா நாய்கம்னு இருக்குமா? இருக்காது. அது பால் சட்டி கண்டாவும் விடாது, ஆடை பார்த்தா விடுமா? அது நேராக போய் படுத்திருக்கிறவ சேர் மேலே ஏறி சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இவ கேட்குறா, ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிறோம், நீங்கள் இதே 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 உங்க ஒப்ப சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. பணம் இல்லாத எங்க போய் நாய் நக்க விடுறதுன்னு கேட்குறேன். நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். மாப்பிள்ள, உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஓன் டவுசர் தான். எது? திடீர்னு 10 திருடம் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். சரி, உன்னைய அதெல்லாம் 2 டவுசர்ல வைக்கிற கூட்டுருவா வெடி பாடுபடி சம்பாரிச்சு காசு கண்டதுட்டு பார்க்க வச்சுட்டு இருக்கிறேன். நடுவர் அவர்களை, இந்த 1,93,500 எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத நீலாம்பூர் மக்கள் முன்னாலே உழைப்புக்கு பேர்வான பாடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய பைபாஸில் இடம் வச்சு இன்னைக்கு டவுன்ல செண்டு 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு வித்த பூமி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 40,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த நீலாம்பூர் என்ன மறுபடியும் போனு? என்ன யார் ஃபோனு? மணி 11க்கு மேலே என்ன கொழுந்தியா தான்டா பேசுகிறேன். நடுவர் அவர்களை, சொத்தழிஞ்சாலும் சொல்ல நீலாம்பூர் மக்கள் முன்னாலும் அந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். ஊர்காவன் இருக்கிறார், தர்ம கர்த்தா இருக்கிறார், அதை விட என் உயிரினு மேலான எங்க மாமன் கணேஷ் இருக்கிறார். அவரை முன்னால வச்சு இந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கா? வையா வைக்கிறியா? கௌதமி அவர்களையும் ராணிகுமார் அவர்களையும் அவ முதுக அவளைவே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1000 பணத்தை 1000 ஜனத்து முன்னால சும்மா கொடுத்து போட்டு போறேன். அவ்வளவு வேணாம். சரி, ஒரு 20,000 எடுத்து வை. இது 2 பேர் முதுகை நான் திரும்பி. எது? அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான், சொல்லிவிட்டாங்க. ஆர்வ கட்ட விடுவா. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் இவன் பாக்குறதுக்காக பொம்பளைகள்ல சாக்கெட்ல கதவு நிலவு ஜன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா? என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல பதிச்சதுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில் கல்வது கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போடுறது, செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட ஒரு கொடுமைங்க, எம்பட பொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருக்கிறாளக்கா. அப்படி எனத்துக்கெல்லாம் நாடாவுங்கிற நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நீ ஜாக்கெட்ல நாடா வைக்கிற, இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே. இந்த கூறுகட்ட குந்தாணி கூட பொழைச்சேன்னு ஒரு மலை கவத்துல தொங்குன என்னன்னு கேட்கறேன்.